குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல, எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த பேராற்றலை வணங்குகிறோம். அதிகாலை அற்புதங்கள் நிரம்பிய நேரம். கண்களை மூடி எத்தின் உணர்வோடு இந்த அற்புதங்களை நமக்குள்ளே ஈர்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் உள்ள படைப்பாற்றல் என்கிற பிரபஞ்ச சக்தி நம்மை எப்போதும் நலமாகவும் வளமாகவும் வைத்திருக்கிறது. நன்றியோடு அதை மேலும் நம்மிலே நிரப்பிக் கொள்ளுகிறோம். பிரபஞ்ச ஆற்றல் நம்மை நிரப்பி நம் ஒவ்வொரு செல்லிலும் நிரம்புகிறது. உள்ளும் புறமும் எங்கும் நிரம்புகிற ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், தாய் தந்தையர் இருவரையும் வணங்கி அவர்களின் ஆசிகளோடு குரு வேதாத்ரி என்பர் அவர்தம் புண்ணிய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். குருவே நம்முடைய வழிகாட்டியார், தியானமே நமது வழியார். பிராணசக்தி, இந்த பிராணசக்தி மூச்சு காத்து பிராணசக்தியின் மீது தவமியற்று இருக்கிறோம். நம்முடைய மூச்சை கவனிக்கிறோம். அது இயல்பாக ஓடிக்கொண்டிருப்பதை இயல்பாக ஆசிகள் வழியாய் மூச்சு இயல்பாய் ஓடுகிறது. அதோடு உடலின் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செல்லும் அதனை சுற்றியுள்ள காற்றை உள்வாங்கி சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. மூச்சு காற்றை கடந்து நம்மை சுற்றியுள்ள காற்று நம் மீது மோதுவதை உணருங்கள். இந்த உடல் அதை சுவாசித்துக் கொண்டிருப்பதை, இந்த உடல்
காற்றை சுவாசித்துக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாய் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. நாசிகள் வழியாய் பெறுகின்ற காற்றை உடலின் உள் உறுப்புகளில் அதன் செல்கள் தனித்தனியாய் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றன. இரத்தத்தின் ஒவ்வொரு செல்லும் காற்றை உள்வாங்கி வெளிவிட்டுக் கொண்டிருக்கிறது. காற்றை இயக்குகிற நுரையீரல் என்ற உறுப்பும் அதன் ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாய் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றன. எலும்புகள் எலும்புகளின் இணைப்பில் இருக்கிற செல்கள் அனைத்தும் காற்றை உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நரம்புகள் அவற்றின் மெல்லிய சுவாசத்தை உணர்ந்தன. உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு வெளி உறுப்பின் செல்களும் ஒவ்வொரு உள் உறுப்பின் செல்களும் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றன. பிராண சக்தி முழுவதுமாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் பிராண சக்தியால் நிரம்பி இருக்கிறது.
இந்த அறை முழுவதும் பிராண சக்தியால் நிரம்பி இருக்கிறது. உடலை அசைக்காம நிதானமா மூச்சு எடுக்கிறோம். தலை உச்சியிலே மோதுகிறது. அங்கிருந்து மூச்சை விடுகிறோம். இந்த காற்று உடல் முழுவதும் பரவுகிறது. நிதானமா மூச்சு எடுக்கிறோம். தலை உச்சியில மோதுகிறது. நிதானமா அதை உடல் முழுவதும் பரவிடுறோம். தொடர்ந்து செய்யுங்க. நிதானமா அமைதி. சக்தி நிரம்பிய அமைதி உணர்கிறோம்.
அமைதி, உடல் முழுவதும் காற்றாயிருக்கிறது, பிராணசக்தியாயிருக்கிறது. லேசா இருக்கிறது. மூச்சு நீளம் குறைந்த உள்மூச்சாய் மட்டும் இருக்கிறது. அமைதி, வாழ்க வளம். அமைதியின் ஆழ்ந்த உணர்வை நிறைவு செய்கிறோம். சங்கல்பத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நிறைவேறிக் கொண்டிருப்பதை மனதின் மூலம் காட்சிப்படுத்தும். நிறைவேறியமைக்கு மகிழ்ச்சியான மனப்பூர்வமான அனைவரின் சங்கல்பமும் நிறைவு. அனைவரும் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி இந்த உலகை நினைந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் என் வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன்.
துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளம்! சாந்தி, சாந்தி, சாந்தி. நிறைவு. வாழ்க வளமுடன்! பிராண சக்தியின் அமைதி உணர்வு, அமைதியில் நிரம்பியிருக்கிற பிராண சக்தி, அவற்றை உணர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மனம் உங்கள் அனைவரையும் இந்த அமைதி உணர்வில் இருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்குவதில் மகிழ்ச்சி, மன நிறைவு. எல்லாரோடு இணங்கி இருத்தல் என்பதை நாம் நம்மை அறியாமலே தினசரி செய்து கொண்டிருக்கோம். ஒரு வகுப்பு தெரிவிக்கப்பட்டது, இணைந்து கொண்டோம். இங்க வந்து பார்க்கிறோம், எத்தனை புனித ஆத்மாக்கள் தன்னை மேலும் முழுமை செய்து கொள்ள காத்திருக்கின்றன. இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் எப்படி நமக்கு புரிந்து விடுகிறது? எல்லோரும் எதையோ புரிந்து எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கையில வாழ்க்கையின் யதார்த்தங்களில், அதன் அற்புதங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அனைவரும் இங்கே கூடியிருப்பது இது ஒரு இயற்கையின் ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டுக்குள்ள நம்ம பரஸ்பரம் பழகி கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கை நம்மை படைத்து விட்டதன் பிறகு நம்ம வாழ்வை நாம் முழுமையாக வாழ்கிறோமான்னு கண்காணித்துக் கொண்டே இருக்கு. நம்மை பயன்படுத்துகிறார்களா என்று இந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை நாம மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். இவன் நம்மளை பயன்படுத்துகிறார், நம்மை இவருக்கு பிடித்திருக்கிறது, நம்மை கொண்டாடுகிறார். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். வாழ்க்கை மிக அற்புதமானது. இந்த மாதிரி செய்திகள்லாம் வெறும் தகவல்களாக, தத்துவங்களாக மட்டும் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. இவையெல்லாம் உண்மையாக வேண்டும். வாழ்க்கை தேடக்கூடியதே அல்ல. பிறந்து விட்ட பிறகு வாழ்க்கை தொடங்கிவிட்டது. கடிகாரம் ஓட தொடங்கிவிட்டது. நம்முடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கும், வயது ஆகி கொண்டிருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு வயசு, இப்போ நமக்கு வயசு அதிகமாயிடுச்சு. ஈவினிங் இன்னும் வயது அதிகமாயிடுச்சு. இரவு தூங்கும் போது நிச்சயமா அழைத்து போய் வயது அதிகமாயிருக்கு. ஒவ்வொரு வினாடியும் வயது அதிகமாகிக் கொண்டே இருக்கு. வாழ்க்கையை பற்றின எந்த புரிதல் இருந்தாலும் இல்லை என்றாலும் அது நகரும். நம்ம அப்படியே அதை நகர்த்தி விடுவதா, அல்லது அதனை புரிந்து யதார்த்தமாக, இயல்பாக, கொண்டாட்டமாக இந்த வாழ்வை உருவாக்கிக் கொள்வது. நம்ம ஒவ்வொரு நாளுமே சொல்றோம், நாம வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளலாம், உருவாக்கிக் கொள்ளலாம். அப்போ உருவாக்கிக் கொள்ளுதல் அப்படின்னா நாம் ஏதோ செய்வது போலதான் இருக்கு. செய்ய வேண்டியது இருக்கு.
ஏன் செய்ய வேண்டியது இருக்குன்னா, அதுவாவே செய்து ரெடிமேடா வச்சிருக்கு. லைஃப் இஸ் நத்திங் பட் எ செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன் பார்க்கும் இடம்லாம் இருக்கு. ஆனா ஆனா, அது வந்து நம்ம பார்வையில படுறதுக்கு முன்னாடியே, நம்ம நம்மாவே ஏதோ செய்ய ஆரம்பிச்சுட்டோம். என்னென்னவோ செய்றோம். அப்ப அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து, அது அப்படியே ஒதுக்குப்புறமா இருக்கு. நம்முடைய தினசரி இயக்கங்கள்ல விழிப்பு, குளியல், சாப்பாடு, வேலை, தொழிலு, உறவு, ஓடுதல், ஓடி வருதல், சடங்கு, சம்பிரதாயம், விழாக்கள் இதெல்லாம் நம்ம பண்ற அந்த வாழ்க்கை அப்படியே ஓரமா ஒதுங்கி பார்த்துட்டு இருக்கு. என்னவோ பண்றான். ஏதாவது பண்ணட்டும். நம்ம காத்திருப்போம். அப்படின்னு வாழ்க்கை காத்திருக்கு. ஐயோ! இதெல்லாம் செய்றோமே, இதெல்லாம் வாழ்க்கை இல்லையா? இதெல்லாம் வாழ்க்கையில இதெல்லாம் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கையாகவே வச்சிருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் கொண்டாட்டமாய் வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. நம்ம கொண்டாடும் போதெல்லாம் வாழ்க்கை அங்க இருக்கும். மத்த நேரத்துலலாம் வாழ்க்கைய ஒதுங்கி வேடிக்கை பார்க்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ம். விருந்துல அறுசுவை விருந்து வச்சாங்கன்னா, அதுல கசப்பும் இருக்கும். மத்த சுவைகளை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சாப்பிட்ற முடியும். ஆனா கசப்பு மட்டும் நம்ம எப்பயும் கடைசியா அப்படியே இல்லைன்னா எப்படியே மடிச்சிடலாம் வேணாம் அப்படின்ற மாரி ஒதுக்கி வச்சிருப்போம். வாழ்க்கை கசப்பிலே தான் உருவாக்கப்படுது. நமக்கு தெரியுமான்னு தெரியல. உயிர்கள் ஜனிப்பது அழுக்கிலிருந்து தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு. உயிரினங்களின் பிறப்பே அழுக்கினிலிருந்து தான் ஜனிக்கும். மிகவும் அழுகிய விஷயங்கள்ல தான் மிக உயர்ந்த விஷயங்கள் உற்பத்தி ஆகும். எவ்வளவு ஒரு குளம் அழுக்காக, மண்ணாக, குப்பையாக, அசிங்கமாக உள்ளே இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தாமரை அழகாக மேலே இருக்கும். அழுக்கில்லாத குளத்தில் தாமரை மலராது. அப்போ உயிர்களின் பிறப்பு அழுக்கிலிருந்து தான் உற்பத்தி ஆகும். இது என்னன்னா, உற்பத்தியின் மூலம் அந்த அறுசுவைகள்ல கசப்பு. மத்த சுவைகளை நீங்கள் கொண்டு விட்டாலும் கூட, அதை முழுமையாக அந்த உடலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமானா, அதனுடைய கசப்பு இருந்தா தான் மத்த 5 சுவைகளுக்கும் உயிர். எந்த ஒரு சுவை விடுபட்டாலும், மத்த 5 சுவைகளுக்கு உயிர் கிடையாது. அதான் 6 சுவையும் இருக்க வேண்டும் உணவுல. அப்படின்னு பதார்த்த குண சிந்தாமணி சொல்லுது. பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம 6 சுவையும் உடம்புக்கு எடுத்துக்கணும்னு சொல்லுது. அதுபோல வாழ்க்கையில வந்து நம்ம கசப்பின் பக்கம், இனிப்பின் பக்கம், புளிப்பின் பக்கம், துவர்ப்பின் பக்கம், ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை கொண்டாட்டமானது என்று சொல்லும்போது, அது 6 சுவையையும் கொண்டது. இந்த உடல் உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா? இந்த உடல் உள் உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சுவையால் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு சுவையால் செய்யப்பட்டிருக்கு. அந்த சுவைய குடுத்தா தான் அந்த உறுப்பு ஒழுங்கா இயங்கும். ஒரு புழு இருக்கு. அந்த புழுவ பொளந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இதயமோ, நுரையீரலோ, சிறுகுடலோ, பெருங்குடலோ, மூளையெல்லாம் இருக்காது. அது பாட்டு போயிட்டுருக்கும். ஒரு காராமணி வெட்டுறா போல 2ஆ பிரிச்சு பார்த்துருக்கு. அதுக்குள்ள
ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில நுரையீரல் வைக்கப்படுது. ஒரு உறுப்புமே அப்படிதான் வைக்கப்படுது. அடுத்த உயிரினமா அது பரிணமிக்கும். இப்போ எந்த சுவையை அது உட்கொண்டதால அந்த உறுப்பு உற்பத்தி ஆகுறதோ, அந்த சுவை மூலமா தான் அந்த உறுப்பு இயங்கும். எதிர்காலத்துல அந்த புழு மனிதனா மாறிவிட்ட பிறகு, அப்ப அந்த உறுப்புகள் அனைத்தும் எந்த சுவையை அந்த உயிரினம் உட்கொண்டதால், எந்த இலையை அந்த உயிரினம் உட்கொண்டதால் அது உற்பத்தி ஆச்சோ, அந்த இலை தான் அந்த உறுப்பு பழுதடையும்போது, அதுக்கு மருந்தாக இருக்கும்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அதுபோல சுவைகள் இந்த உடலை கட்டமைக்கின்றன. இந்த வாழ்க்கையை கட்டமைப்பதும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல்வேறு பரிமாணங்கள். அனைத்து பரிணாமங்களுடையும் இந்த வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ வேண்டும் என்பது எங்க செய்தி அதுதான். இங்க எல்லா விஷயங்களும் இங்க இருக்கும். அறிந்திருக்கும், அறியாமை இருக்கும், துன்பம் இருக்கும், வருத்தம் இருக்கும், கவலை இருக்கும். இதெல்லாம் உருவாக்கப்பட்டது நம்ம அறியாமலேயே. ஆனா வாழ்க்கை கொண்டாட்டமானது தான். மத்ததெல்லாம் இடைச்சொருகல்கள். நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போயி, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறின கதை தான். 45 வயசுல ஒரு ஆள் இருக்கு. வாழ்க்கை எப்படி பாருக்கு? ஏதோ போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவர் தான் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காயிட்டான்னு அர்த்தம். என்னென்னவோ பண்ணாரு. சின்ன வயசுல என்னென்னவோ செய்தோம். எல்லாமே எதுக்காகன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. நம்ம வேற எதுக்குமே எதையுமே செய்றதில்ல. செய்ற ஒவ்வொரு செயலுமே மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு மட்டும் தான் செய்றோம். மனிதன் அதிகபட்ச தேவையே மகிழ்ச்சி தான். என்ன பண்ணாலும் அது மகிழ்ச்சிய நோக்கியே தான். இப்ப 45 வருஷமா ஏதோ செய்துட்டே இருந்தாரு. இன்னைக்கும் வாழ்க்கை ஏதோ தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்ப 45 ஆண்டுகள் எவ்வளோ பெரிய டைம். இன்னுமே வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில? வாழ்க்கைய நம்ம மதிப்பதே இல்லையா? இன்னும் புரியவே இல்லையா? 70 வயசுல கூட எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துன்பம்? இந்த கடவுள் என்ன மட்டும் பார்க்கவே மாட்டேன்றார். பெத்தவங்கள நல்லா வச்சிருக்கிறார். அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கும். வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாமே. வாழ்க்கை மிக, மிக, மிக கொண்டாட்டமானது. பிராண சக்தி தவம் செய்தோம். நம்ம தவம் செய்யலைன்னா கூட, பிராண சக்தி நம்மள வாழ வைத்துக் கொண்டே தான் இருக்கும். இவன் நம்மள கவனிக்கவே மாட்டேன்றான், அது ஒண்ணும் ஒதுங்கி நிற்பது கிடையாது. நாம் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது 2வது பட்சம் தான். இந்த உலகம் நம்மளை மகிழ்ச்சியாக எப்போதும் உயிரோட வைத்துக் கொண்டே இருக்கிறது. நமக்காக அது போராடிக் கொண்டிருக்கு. நல்ல காத்த பாருங்களேன் எப்பொழுதுமே நல்ல உணவு எப்போதுமே உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. நல்ல தண்ணீர் எப்போதுமே பூமியிலிருந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்? நல்லதை இன்னும் கொஞ்சம் நல்லதா மாற்றுவதா மாற்றி நினைத்துக் கொண்டு, அது ஏதோ ஒண்ணு செய்துடுறோம். அதனுடைய தன்மையை மாற்றி விடுகிறோம். எப்போதுமே நீங்க என்ன செய்து நீங்கள் அதை எடுத்துக்கொண்டாலும், நல்லது எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது, நம்மை வாழ்வித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ நம் மீது நமக்கான அக்கறையை விட, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை அதிக அக்கறை கொண்டுள்ளது. நம்மை அன்போட, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக வாழ்விக்க, இந்த இயற்கை எப்போதுமே தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்ப நம்ம போனாலும், அது அப்படியே அந்த தூய்மை தன்மையோட நமக்கு அது பரிசாக இருக்கும். இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையின் பரிசுத்தம், இந்த இயற்கையின் பரிசுத்தம் எப்போதுமே நம்மை வாழ்வித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் தான் அதை அவ்வப்போது களங்கப்படுத்தி, வேடிக்கை பார்த்து நோயாளியாவே இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம். வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. வாழ்க்கையில எந்த துன்பங்களும் வாழ்க்கை என்ற அந்த
தலைப்புக்குள்ள எந்த துன்பங்களும் இல்ல. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்ல. எந்த கவலைகளும் இல்ல. எந்த நோயும் இல்ல. எந்த சங்கட சச்சரவுகளும் இல்ல. வெறுமனே கொண்டாட்டம் மட்டுமே அதுல இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். நம்முடைய செயல், எண்ணம், சொல். இந்த 3 விஷயங்கள்ல நம்ம கவனித்து பார்க்கும்போது எது போன்ற எண்ணங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோமோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கொண்டாட்டம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எதுபோல வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோமோ, அந்த அடிப்படையில இந்த கொண்டாட்டம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எதுபோல செயல் செய்கிறோமோ, அதே போல தான். இந்த எண்ணம், சொல், செயல் மீது கொஞ்சம் விழிப்புணர்வு செலுத்தி செலுத்தி எண்ணங்களை சரியாக மட்டும் பிரயோகப்படுத்தி, வார்த்தைகளை விழிப்புணர்வு மட்டும் பிரயோகப்படுத்தி, செயல்களை மிக கச்சிதமாக செய்து, வாழ்வின் கொண்டாட்டங்களில் பயணம் செய்ய வேண்டும். என்ன வேணும் என்று நம்ம இந்த உலகத்தில் நினைச்சாலும், அது இந்த உலகம் வழங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. அது வழங்குகிற நேரத்துக்கும், நம்ம நினைக்கிற நேரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்குள்ள நம்முடைய நினைவு வேற எங்கேயோ போயிறதுனால, அது வருவதை நம்ம கவனிப்பதில்லை என்பதுதான் ஒரே ஒரு உண்மை. ஒரே ஒரு உண்மை தான். இந்த உலகம் நீங்கள் கேட்பதை வழங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. நீங்க உணர்வோட கேட்பதை உடனேயும், உணர்வற்று கேட்பதை பொறுமையாகவும். அப்ப அது கிடைப்பதற்கு உண்டான அந்த கால வித்தியாசத்துக்குள்ள, நம்ம வேற எதையோ தேட போயிடுறோம். சற்று காத்திருந்தோமானால், எவ்வளோ காத்திருத்தல்? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிடுறோம். பொறுமைக்கெல்லாம் எல்லை கிடையாது. பொறுமையா இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும். கடைசி வரையிலும் பொறுமையா தான் இருக்கணும். உயிர் போகும் வரை பொறுமையா தான். உணர்வோடு இருந்தா உடனே கிடைக்குதே. உணர்வு இல்லாதனால தான் லேட் ஆகுது. அப்ப அந்த உணர்வுல புகுத்திட்டுனா உடனே கிடைச்சிரும். அப்புறம் காத்திருத்தல் அவசியம் இல்ல. அனைத்தையும் உணர்வாக்கிக் கொள்ளுங்கள். உணர்வின் மூலமாகத்தான் புரியும் வாழ்க்கை கொண்டாட்டமானது என்று. எந்த செய்தியுமே இல்ல. இன்னைக்கு ஒரே செய்தி தான். லைஃப் இஸ் நத்திங் பட் எ செலிப்ரேஷன். இயற்கையில ஆழ்ந்து புரிந்து போயிடும். ஆமா. நமக்கு எவ்வளோ கொடைகள் வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளோ நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இத்தனை இருந்தும் சொல்லுவாரே, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஏன்? எண்ணி எண்ணம், பேசிய வார்த்தை, செய்த செயல் அப்படிப்பட்டது. எனவே 1000 இருந்தும் வசதி இருந்தும் அமைதியை காணாமல் போயிடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தையும், நீங்கள் நடத்துகிற அனைத்தையும் உங்கள் உணர்வோடு புகுத்திக் கொள்ளுங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். உணர்வோடு சேர்க்கிற அனைத்துமே சரியாகத்தான் இருக்கும். சரியாக செய்யப்படுற அனைத்துக்கும் விளைவும் சரியாகத்தான் இருக்கும். அப்பதான் புரியும் வாழ்க்கை கொண்டாட்டமானது. ஒரு செய்தி இதுதான் இன்னைக்கு. எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் உணர்வோடு புகுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வை கொண்டாட்டமாக என்று கொள்ளுங்கள். வாழ்வை கொண்டாடுங்கள். வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, வாழ்வை கொண்டாட்டமா வாழ்றதுக்கு தடையா இருப்பவற்றை இன்னைக்கு விளக்க போறோம். ஓ! விளக்கிட்டா என்ன ஆயிடும்? வாழ்க்கை கொண்டாட்டம் புரிஞ்சிடும். என்ன சொல்றாங்க? செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகளின் மாயாஜால பட்டியல். செய்து முடிக்கப்பட வேலை எவ்வளோ இருக்குது? நெறைய இருக்கும். அப்படி ஒண்ணும் இல்லையேன்னு தெரியாது. நமக்கு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விட்ட குறை, தொட்ட குறைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கை வைக்க போறோம். அது நம்மள அறியாமலே ஒரு தடையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அது என்ன சின்ன விஷயம்? நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வேலையில, நம்முடைய செல்ஃபோனுக்குள்ள, நம்முடைய
அலமாரியில, நம்முடைய அடுப்பங்கரையில, பூஜை அறையில, வீடு தோட்டத்தில, மாடி மேல, ம். நம்முடைய ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ இங்க எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் செய்யப்படாமலே இருக்கும். நம்ம நெனச்சுட்டே இருப்போம். இந்த தோட்டத்த மட்டும் கிளீன் பண்ணிடணும்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு ஞாயித்துக்கிழமையும் ஏதோ ஒண்ணு போயிடுது. இந்த ஞாயித்துக்கிழமையாவது செஞ்சுருவோம். இவர போய் பார்த்துட்டு இந்த விஷயத்த கேட்டு வரணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு மட்டும் டைம் இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கேட்டுருக்கணும். ஒரு டாக்டர தேடிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் கிடைக்க மாட்டேங்கிறாரு. நம்முடைய வேலை தொழில் நிமித்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. பிளம்பர பார்த்து வந்து சரி பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் டெய்லி ஞாபகம் இல்லாம வந்துடுறேன். ஓ! இந்த சட்டையெல்லாம் வேஸ்ட்டா கிடக்குது ரொம்ப நாளா. இத கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்திலயோ, இல்ல ஏழைகளுக்கோ குடுத்துணும்னு நெனைக்கிறேன். அதுதான் அப்படியே கையில அப்படியே கிடக்குது. அப்படி பாருங்க. குப்பைகள சரி பண்றது, சிலவற்றை சேர்த்துக் கொள்வது, சிலவற்றை கழட்டி போடுவது, அந்த வீட்ல இந்த ஃபேன ரிப்பேர் பண்றது, இந்த வாஷிங் மிஷின துடைக்கிறது, ஒரு ஆள போய் சந்திச்சுட்டு வந்துர்றது. பையனோட டீச்சர போய் பார்க்கணும்னு நெனைக்கிறேன், பார்க்க முடியாமலே இருக்கிறது. செருப்ப மாத்தணும்னு நெனைப்போம். ஒரு வாரமா நாமும் செருப்பு வேற மாத்தணும்னு நெனைக்கிறோம். முடியல. அந்த ரூம்ல ஒட்டடை அடிக்க நெனைப்போம். அது ஒரு 4 நாள் ஆகும். 4 நாளா நெனச்சுட்டே இருப்போம். டேபிள்ல எப்பயும் நெறைய குப்பைகள் இருக்கும். அத ஒரு நாள் கிளீன் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருப்போம். அதுவும் அப்படியே இருக்கு. நண்பர்களே இதெல்லாம் வந்து என்னன்னா, குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெருசா இல்ல. இது மனதுக்குள்ள ஒரு ஓரமா இருந்துன்னே இருக்கு எப்பவுமே. அத பார்க்கும்போதெல்லாம் தோணும். இது பார்க்க தான் சின்னது. உங்கள் மிகப்பெரிய விஷயங்கள்ல பெரிய தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். இதெல்லாம். நித்யானந்தர் அவர் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச காலத்துல, அவருடைய 2 விஷயங்கள நானு செய்து பார்த்தேன். என்ன நடக்குதுன்னு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, "வாழ்க்கை ரொம்ப ஈஸிப்பா. எப்படி தெரியுமா ஈஸி? ஒண்ணு மட்டும் நீ செய்யணும். என்ன செய்யணும்? உட்கார்ந்திருக்கிற, இருட்டுல உட்கார்ந்துக்கிற, லைட் போட்டா நல்லாருக்கும்." அப்படின்னு தோணுனா டப்புன்னு எழுந்து லைட்ட போட்டுறணும். இவ்வளவுதாம்மா லைஃபு. "அம்மா அந்த லைட் போடுமா" அப்படின்னு கத்துறதோ, இல்ல அம்மா வந்து போடட்டும்னு வெயிட் பண்றதோ, உன் வாழ்வை முடக்கிவிடும்னு சொல்லி. வேற ஏதோ செய்வாங்கன்னு சொல்றோம்ல, அது. லைட் போட்டாச்சு. படிச்சுட்டே இருக்கிற, ஏதோ பண்ற. பசிக்குது. டப்புன்னு மூடி வச்சுட்டு போய் சாப்பிட்டுறணும். அவ்வளவுதான். இன்னும் ஒரு பக்கம் இத படிச்சுட்டு போயிடுறேன். இன்னும் டைம் ஆகல அப்புறம் சாப்பிடுறேன். இல்ல, இல்ல. பசிச்சா போய் சாப்பிடு. ஒரு ஃபோன் வருது. பார்த்துட்டே இருக்கிறேன். ஏன்னா எடுத்து அட்டெண்ட் பண்ணு. அது யாரு? என்ன? ம். அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்த அங்க உள்ள உட்காந்து டப்புன்னு எடுத்து அதுக்கான பதில் சொல்லிட்டு முடிஞ்சுது. அதோட முடிஞ்சுது அந்த விஷயமே. இல்லைன்னா அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வரும். அந்த பிரச்சனை 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தொடரும். அப்போ உனக்கு என்ன தோணுதோ, அது அவசியமாக இருக்க பட்சத்துல அப்படியே செய். ஒரு நிமிடமும் தள்ளி போடாத. இப்படி இருந்துட்டீன்னா, உன் வாழ்க்கையில சிக்கலே இல்ல. நம்ம இதத்தான் வெட்ட குறை, தொட்ட குறைன்னு சொல்றோங்க. இதுதான் வாழ்க்கைய முடக்கி போற விஷயம்னு சொல்றோம். எதுக்கு அந்த அழகா சொன்னார். "நான் போனோமா போடு. தாகத்துக்கு தான் தண்ணி குடி. பாத்ரூம் போனோமா போயிடு. யாராவது மீட் பண்ணோமா மீட் பண்ணு." நீ தள்ளி போட, தள்ளி போட, தள்ளி போட அது சக்தி குறைந்துவிடும். கேள்விகள் கூட வகுப்பறையில கேள்வி தோணும்போதே கேட்டுட்டாக்கா பதில் உடனே கிடைச்சிரும். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா கேளுங்கன்னாக்கா கேள்வியே மறந்து
அப்ப அத அவ்வப்போது செய்து விடுவது, தள்ளிப்போடாம. 2வது நித்யானந்தர் சொல்லுவாரு, உங்களுக்கு உணர்ச்சி கடந்த அது உணர்வில்லாத உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ வரும். கோபம் வரும், வெறுப்பு வரும், திடீர்னு ஒரு ஆச்சரியம் வரும். வேறு சில உணர்ச்சிகள் நம்மள அலைக்கழித்துக் கொண்டே இருக்கும். உணர்ச்சிகள் வரும்போதெல்லாம், அது என்ன உணர்ச்சி என்பதை மட்டும் ஒரு நிமிஷம் கவனிங்கன்னு சொல்லுவாரு. நான் இப்போது கோவப்படுகிறேன். நான் உண்மையிலே கோவப்படுறேனா? அப்படின்னு ஒரு நிமிஷம் கவனிச்சீங்கன்னா போதுமா? அது இருந்த இடம் தெரியாம ஓடிடுமா? உணர்ச்சியாக இருந்தால். உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் நம்ம கவனிக்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, "நீ விழிப்புணர்வு இருந்தா உன்னால கவனிக்க முடியும். நீ கோவமா இருக்க, வெறுப்போட இருக்கிற, வஞ்சமா இருக்குது உனக்கு மனசு. அப்ப அத கவனி." நம்ம ஏன் இவ்ளோ இருக்கிறோம்னு தெரிஞ்சிரும். அது ஓடி போயிடும். அப்போ உடனடியாக செய்வது, எதுவா இருந்தாலும் அதை உணர்ச்சிய கூட உணர்வுபூர்வமா மாற்றிக்கொள்ளும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில குட்டி, குட்டி விஷயங்கள் நாம் நினைக்கிற விஷயங்கள் பல்வேறு தடைகளை ஏற்படுத்திரும். அந்த வண்டியில கிளட்ச் ஒழுங்கா வேலையே செய்யாது. அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்டிட்டுருப்போம். டப்புன்னு போய் சிக்னல் போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகாம நின்னு போயிடும். பின்னாடி 100 வண்டி நிக்கும். நேத்தே சரி பண்ணணும்னு நெனச்சோமா, இன்னைக்கு போலீஸ்காரன்ட்ட மாட்டிக்கிட்டோம். நேத்தே சரி பண்ணியிருக்கலாம். குட்டி விஷயம் தான். அப்ப அதுபோல சில சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில தடையாகவே இருக்கும். அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க. எதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியது? ரொம்ப சின்னதெல்லாம் எடுக்கலாம் வீட்ல. கால் மேட்ட, பாத்ரூம்ல ஜெக்கு மாத்தணும்னு நெனச்சிருப்போம். அது மாத்தாமலே கிடக்கும். டேப் மாத்தணும்னு நெனச்சிருப்போம். ஸ்விட்ச மாத்தணும்னு நெனச்சிருப்போம். ஒரு லைட்டர் வாங்காம தீக்குச்சிலயே பத்த வச்சுருப்போம் அடுப்பு 1 வாரமா. அதுபோன்று இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்களா இருக்கும். எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுங்க. நெறைய விஷயம் இருக்கும். நம்ம மறந்தே போயிட்டுருப்போம். அந்த விஷயத்தலாம். அவ்வளோ விஷயங்களுக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் நீங்க செய்யணும்னு நெனச்சா 1 ஹவர்ல செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாத்தையும். அவ்வளோ குட்டி குட்டி வேலையா இருக்கும். 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும் அந்த 10 வேலைய. அது சின்னதா இருப்பதால நாம தள்ளி போட்டுட்டு வரோம். அது பெரிய பெரிய வேலைகள்ல தொந்தரவு குடுத்துட்டே இருப்பது நமக்கு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. ஸோ அந்த பட்டியல் எடுத்து அவற்றை நீங்கள் பாருங்க. அந்த பட்டியல்லேருந்து பெரும் பகுதிய நீங்க நீக்கணுங்க. ஒரு டைம் வச்சுக்கோங்க. 2 நாள், 3 நாள், 1 வாரம். 1 வாரம் அளவுக்குலாம் போ வேண்டிய அவசியம் இல்ல. சில பேருக்கு சண்டே தேவைப்படும். அதனால தான். அதில பலவற்றை நீங்கள் இன்றையே முடித்து விட வேண்டும். யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க 3 நாளா, இன்னைக்கே பண்ணிடுங்க. குட்டி, குட்டி விஷயங்களின் கோர்வையான வாழ்க்கையை, அவற்றை நீங்கள் சமாதானம் செய்து விடும்போது, பெரிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா மாறிடும். இந்த 10 ஆசீர்வாதங்கள் எழுதுறீங்க. இந்த 10 ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு 18 ஆவணும்னு நினைக்கிறேன். 180 எழுதிருப்பீங்க. ஆசீர்வாதங்கள பத்தி உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்கும். இத நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வாதங்கள் எழுத எழுத அந்த விஷயத்துக்கும், அந்த பொருளுக்கும், உங்களுக்குமான அந்த உறவில ஒரு அற்புதம் நடக்கிறது. அதுவும் நீங்களும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதித்துக் கொள்ளுகிறீர்கள். எனவே வாழ்க்கையை சுலபமாக்கிடும். அவ்வப்போது வாழ்க்கையை நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்வதுதான் இன்றைய பயிற்சி. சின்ன சின்ன விஷயங்கள்ல. அவ்வப்போதே சரி செய்து விடுதல் என்பது நல்லது. ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கும். வீட்ல சொல்லுவாங்க. கண்ணாடி உடைஞ்ச கண்ணாடி வீட்ல இருக்கக்கூடாதுங்க. மாத்துருங்க. செல்ஃபோன்ல கூட மேல அந்த கண்ணாடி டெம்பர் கிளாஸ் உடைஞ்சிட்டே இருக்கும் அப்பப்ப. இது உடையாம பார்த்துக்கணும். உடைஞ்சிட்டா மாத்திடணும். நான் கண்ணாடி, அப்புறம் விளக்கு. இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான சக்தி. சாதாரண சக்தி கிடையாது. அது பிரபஞ்ச சக்தியின் இன்னொரு பரிமாணம் அதெல்லாம்.
கண்ணாடியின் கண்டுபிடிப்புலாம் மருத்துவத் துறையிலயும், ஆன்மீகத் துறையிலயும் பெரும் சக்தி. கண்ணாடியும் விளக்கு, ஜோதி, அருட்பெரும் ஜோதி. இது வந்து ஆன்மீக பாதையில மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள் இது 2மே. அதுக்கு இன்னும் நெறைய டைம் இருக்கு, சொல்றேன் உங்களுக்கு அத பத்தி. ஸோ இதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்தணும். ஒரே இடத்துல வச்சு பயன்படுத்தணும். அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து வாழ்க்கையை கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் ஓவர் ஆயில் பண்ணுறோம்ல வண்டியை, அதுபோல் வாழ்க்கை ஒட்டுமொத்தமான பரிமாணத்தையும் ஓவர் ஆயில் பண்ணுங்க. அதோட இன்னொரு விஷயம் செய்ய முடிஞ்சா நல்லது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சில பேர் மறந்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அறைகளை ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டுபடுத்துங்க. உங்களை எல்லாத்தையும் மாற்றி வைங்க. இடத்த முடிஞ்ச அறையே மாற்றுங்க. பூஜை அறையை இன்னும் இந்த ஹால் அந்த ஹாலாக மாற்றுங்க. அந்த ரூம் இந்த ரூமை மாற்றுங்க. அந்த பெட்டு தூக்கி அங்கே போடுங்க. இந்த ஷெல்ஃபை தூக்கி அங்கே போடுங்க. இந்த பீரோ இந்த இடத்துல மாற்றி வைங்க. வீடு உங்கள் வீடான்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றுங்க. குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடணும். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், சரி அதிகபட்சம் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றலாம். அதிகபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மாற்றி போடுங்க. டிவி வேறு இடத்துல மாட்டுங்க. சோஃபா வேறு இடத்துல போடுங்க. மேட்சே ஆகலன்னு தோணும், பரவாயில்ல போடுங்க. அப்போ தான் வாழ்க்கையே தெரியும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி வீடுனாலே தப்புன்னு தூக்கி ரிமோட் அங்கே கிடக்கும், சோஃபா இங்கே கிடக்கும், டிவி அங்கே கிடக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை மாற்றி மனசை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்யும்போது மனசு புதுப்பிக்கப்படும். ஒரு ஒரு ஆர்டருக்கு வரும், ஒரு அளவுக்கு வரும். திரும்ப 3 மாதம் ஆனோடனே பழக்கமாயிடுச்சா, டக்குன்னு மாற்றுங்க. மாற்றி பழக்கமில்லாத இடத்துக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை அழகாக நல்லது. ஆசீர்வாதங்களோட இன்னைக்கு செய்து முடிக்கப்பட வேண்டிய எழுது மட்டுமல்ல, அது முடித்து விட்டது போல நன்றியோடு எழுதணும். அவரை சந்தித்து விட்டது போல் நன்றியோடு எழுதணும். அந்த வேலை சிறப்பாக நடந்தது போல எழுதணும். நடந்து விட்டதாய் எழுதினாதான் அது நடக்கிறதுக்கான முகாந்திரம் கிடைக்கும். அப்படி எழுது நன்றி உணருங்கள். இன்னைக்கே உங்கள் அனைத்து சின்ன சின்ன விஷயங்களும் தீர்க்கப்படட்டும். நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. குருவே வாழ்க துணை. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ஐயா நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.